Hi students, நம்ம வந்துட்டு இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா civics chapter 3 அதாவது state government ஸோ இதில் இருக்கக்கூடிய book back questions தான் இன்னைக்கு இந்த வீடியோ கிளாஸ்ல பார்க்க போறோம். பாருங்க book backல இருக்கக்கூடிய இந்த brief answers and first detail தான் வந்துட்டு இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ நான் எல்லா ஆன்சர்ஸுமே வந்துட்டு புக்லயே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட், அதாவது ஒரு ஸ்டேட்டோட கவர்னரோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 259ல இருக்கு. பாருங்க பேஜ் நம்பர் 259ல கவர்னர் ஸ்டார்டிங்ல அந்த நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். The governor is the constitutional head of the state executive. ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு constitutional head யாருன்னா கவர்னர் தான். Generally there is a separate governor in each state. ஜென்ரலாக வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி கவர்னர் இருப்பாங்க. பட் if the situation warrants so the same person may be appointed. Suppose ஏதாச்சும் situationனால ஒரே பர்சனை வந்துட்டு appointed as the governor of 2 or more states, அதாவது ஏதாச்சும் காரணங்கள் இருந்ததுன்னா ஒரே பர்சனை வந்துட்டு கவர்னரா 2 இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்க ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டு கவர்னரா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. Article 154 with the executive power of the state is the governor. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கல் 154 படி ஒரு ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் யாருன்னா கவர்னர் தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கவர்னர் தான் ஒரு ஸ்டேட்டோட கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டுன்னு பார்த்தோம். ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஒரே ஒரு கவர்னர் தான் இருப்பாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு தனித்தனி கவர்னர் இருப்பாங்க. பட் ஏதாச்சும் காரணங்கள் இருந்ததுன்னா சிச்சுவேஷன்ஸ் காரணமாக வந்துட்டு 2 ஸ்டேட்ஸுக்கு ஒரே கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் 154 ஆர்டிக்கல் 154 படி ஒரு கவர்னர் தான் ஒரு ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். ஸோ கவர்னராக ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவரோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தகுதி வந்துட்டு என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் செகண்ட் கொஸ்டின். இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 260 இருக்கு. பாருங்க 260ல் குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருக்க இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் அதோட ஆன்சர். ஒருத்தர் வந்து கவர்னராக இருக்கணும்னா அவருக்கு இந்த 4 குவாலிஃபிகேஷன்ஸும் தேவை. ஃபஸ்ட்டு ஹீ ஷுட் பி த சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஹீ மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அவரோட ஏஜ் லிமிட் வந்துட்டு 35 இயர்ஸை வந்துட்டு அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். He should not be a member of a parliament or any state legislature. அதாவது பார்லமெண்ட்லேயோ இல்லாட்டி ஏதாச்சும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயோ இவர் வந்துட்டு ஒரு மெம்பராக இருக்கக்கூடாது. இஃப் ஹீ இஸ் எ மெம்பர் ஆஃப் எனி லெஜிஸ்லேச்சர், ஸோ சப்போஸ் இவர் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு லெஜிஸ்லேச்சரில் வந்துட்டு இவர் மெம்பராக இருந்தார் அப்படின்னா he automatically vacates his seat on assuming the office. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்துட்டு ஒரு லெஜிஸ்லேச்சரில் வந்துட்டு மெம்பராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவரோட சீட்டு வந்துட்டு வெக்கேட் பண்ணிடும், அந்த ஆஃபீஸ்லேருந்து அவரை எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. He should not hold any other profitable occupation. ஸோ இவர் வந்துட்டு ஒருத்தர் கவர்னராக இருக்காரு அப்படின்னா அவருக்கு இதை தவிர வேற எந்த ஆக்குபேஷனும் இருக்கக்கூடாது, அதில் வந்துட்டு ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு கவர்னராக ஒரு ஸ்டேட்டோட கவர்னராக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும், அதான் சொல்லியிருக்காங்க. He should be the citizen of India. செகண்ட் வந்துட்டு அவர் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தேர்டு வந்துட்டு அவர் எந்த விதமான பார்லிமெண்ட்லேயோ இல்லை ஏதாச்சும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையோ மெம்பராக இருக்கக்கூடாது. சப்போஸ் அவர் அப்படி மெம்பராக இருந்தாரு அப்படின்னா வந்துட்டு அவரோட சீட்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலாக அந்த சீட்லேருந்து அவர் எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவருக்கு வந்துட்டு மற்ற எந்த ஆக்குபேஷனும் இருக்கக்கூடாது, வேறு எதிலாச்சும் இருந்து வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு வரக்கூடாது, அதான் சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஒரு கவர்னரோட குவாலிஃபிகேஷன்ஸாக இந்த 4 பாயிண்ட்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். பாருங்க தேர்டு வந்துட்டு வாட் இஸ் த ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் ஆஃப் த ஹைகோர்ட், அதாவது வந்துட்டு ஹைகோர்ட்டோட ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன், அதாவது வந்துட்டு அவங்களோட அதிகார வரம்பு வந்துட்டு ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 265ல் இருக்குது. பாருங்க
ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் அதாவது ஜூரிடிக்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட் டாபிக்கு கீழே பேஜ் நம்பர் 265ல இருக்குது 265ல இது ஃபுல்லாக வந்துட்டு தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். In their judicial capacity, the high courts of the presidency towns, Bombay, Calcutta and Madras, have both original and applied jurisdiction, while other high courts have mostly applied jurisdiction. அதாவது வந்துட்டு இவங்களோட judicial capacity படி இந்த high courts அதாவது presidency towns அதாவது பாம்பே, கல்கட்டா and மெட்ராஸ் இருக்கக்கூடிய 3 high courtsக்கும் போத் அதாவது ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் இருக்கு, அப்ளைட் ஜூரிடிக்ஷன்னா மேல்முறையீடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. 2 ஜூரிடிக்ஷன்ஸும் இருக்கு, அதாவது 2 அதிகார வரம்பு இருக்கு. பட் மற்ற ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய ஹை கோர்ட்ஸுக்கு வந்துட்டு அந்த மேல்முறையீடு ஜூரிடிக்ஷன் அதாவது அப்ளைட் ஜூரிடிக்ஷன் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. Only in the matters of admiralty, probate, matrimonial and contempt of court they have original jurisdiction. So அவங்களோட ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் எதில் இருக்குன்னா இந்த 4 விஷயத்துல மட்டும்தான் அவங்களோட அந்த ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் இருக்குங்கிறாங்க. The presidency high courts have original jurisdiction in which the amount involved is more than 2000 and in criminal cases which are committed to them by the presidency magistrates. Suppose இந்த கோர்ட்டுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கிரிமினல் கேஸ் வருதுன்னா அது யாரு கமிட் பண்ணுவான்னா பிரசிடென்சி மேஜிஸ்ட்ரேட்ஸ் தான் வந்துட்டு கமிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்துட்டு ஹை கோர்ட்டோட ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹை கோர்ட்டோட ஜுடிஷியல் கெப்பாசிட்டி அதாவது பாம்பே, கல்கட்டா அண்ட் மெட்ராஸ் இருக்கக்கூடிய 3 இது வந்துட்டு பிரசிடென்சி டவுன்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே 3 இடத்துல இருக்கக்கூடிய ஹை கோர்ட்டுக்கு வந்துட்டு 2 ஜூரிடிக்ஷன் இருக்குது. ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் இருக்குது, அப்ளைட் அதாவது மேல்முறையீடுன்னு தமிழில் சொல்லுவாங்க. 2 அதிகார வரம்புமே இருக்குது. ஆனால் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய ஹை கோர்ட்ஸுக்கு வந்துட்டு அந்த மேல்முறையீடு அதாவது அப்ளைட் ஜூரிடிக்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். Fourth question பாருங்க, what do you understand by the applied jurisdiction of the high court? ஸோ ஹை கோர்ட்டோட அப்ளைட் ஜூரிடிக்ஷனில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நான் சொன்ன மேல்முறையீடு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மேல்முறையீடு ஜூரிடிக்ஷன்னா அதிகார வரம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மேல்முறையீட்டில் ஒரு ஹை கோர்ட்டுக்கு வந்துட்டு என்ன லிமிட் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு ஃபோர்த் கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சரும் வந்துட்டு பேஜ் நம்பர் 265 இருக்குது. பாருங்க 265ல ஒரிஜினல் ஜூரிடிக்ஷனுக்கு கீழே இருக்கிறதா இதோட ஆன்சர். As courts of appeal, all high courts certain appeals in civil and criminal cases from their subordinate courts as well as on their own. அதாவது எல்லா ஹை கோர்ட்லையும் எல்லா கோர்ட்ஸ்லையும் வந்துட்டு இந்த சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சபார்டினேட் கோர்ட்ஸ்லேருந்து வரலாம், இல்லாட்டி வந்துட்டு அந்த கோர்ட்லேயே மேல்முறையீட்டுக்கு அவங்க போட்டிருக்கலாம். They have, however, no jurisdiction over tribunals established under the laws relating to the armed forces of the countries. ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு jurisdiction அதாவது அதிகாரம் இல்லை. என்ன அதிகாரம் இல்லைன்னா ரிலேட்டிங் டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அதாவது ஒரு கண்ட்ரியோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி அந்த விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு இவங்களுக்கு வந்துட்டு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ளைட் ஜூரிடிக்ஷனுங்கும் போது ஒரு கோர்ட்டில் வந்துட்டு ஒரு கோர்ட்டில் வந்துட்டு ஒரு அப்பீல் ஒரு மேல்முறையீடு வருது அப்படின்னா வந்துட்டு யாராச்சும் போட்டிருக்காங்க இதுக்கு போட்டிருக்காங்க என்கொயரிக்கு போட்டிருக்காங்கன்னா அங்கே வந்துட்டு கிரிமினல் அண்ட் சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ் ரெண்டுமே வரும். சப்போஸ் அந்த சிவில் அண்ட் கிரிமினல் கேஸ் வந்துட்டு சபார்டினேட் கோர்ட் மூலமா வரலாம், அதாவது டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கோர்ட் மூலமாவும் வரலாம், இல்லாட்டி அந்த ஹை கோர்ட்லயே வந்துட்டு யாராச்சும் வந்துட்டு அந்த அப்பீலை வந்துட்டு போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். அதாவது வந்துட்டு அப்பீல் ஜூரிடிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட் அப்படின்னு கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர் இதுதான் வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். பாருங்க 4 2 மார்க் கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு டீட்டெயில் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டீட்டெயில் என்ன, வாட் ஆர் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர், அதாவது ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரோட பவர்ஸ் என்ன, அவரோட ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டீட்டெயில். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 262 இருக்குது. பாருங்க
262ல பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 சைட் ஹெட்டிங்கில் இருக்குது. ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிலேட்டிங் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது சீஃப் மினிஸ்டர்ஸுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கும் சீஃப் மினிஸ்டர்ஸுக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு ரிலேட்டிங் டு கவர்னர், கவர்னருக்கு ரிலேட் பண்ணி சீஃப் மினிஸ்டருக்கு வந்து என்ன பவர் இருக்குது. அதே மாதிரி ரிலேட்டிங் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பேஸ் பண்ணி சீஃப் மினிஸ்டருக்கு வந்து என்னென்ன பவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 சைட் ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரிலேட்டிங் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஸோ அதில் வந்துட்டு மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட்ஸ் த பர்சன் ஹூ கேன் பி அப்பாயிண்டட் ஆஸ் எ மினிஸ்டர் பை த கவர்மெண்ட். அதாவது வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் தான் வந்துட்டு கவர்னருக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார் யாரை வந்துட்டு மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறா. அதாவது வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது சீஃப் மினிஸ்டர் தான் வந்துட்டு கவர்னருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார் இந்த பர்சனை வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம மினிஸ்டராக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கவர்னருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். He allocates the portfolios among the ministers. ஸோ அவர் தான் வந்துட்டு எல்லா மினிஸ்டர்ஸுக்கும் வந்து ஒர்க்கை வந்துட்டு அலாட் பண்ணி கொடுப்பார். நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அலாட் பண்ணி கொடுப்பாரு. He shuffles and reshuffles his ministry. அதாவது வந்துட்டு இவர் எப்போ வேணாலும் அவரோட மினிஸ்ட்ரியை வந்துட்டு ஷஃபல் பண்ணிக்கலாம். அதாவது மினிஸ்டர்ஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றி கூட ஷஃபல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்படிங்கிற பவரும் வந்துட்டு இந்த சீஃப் மினிஸ்டர்கிட்ட இருக்குது. He presides over the meetings of the Council of Ministers and influences its decision. ஸோ வந்துட்டு அவர் தான் வந்துட்டு கவுன்சில் ஆஃப் மீட்டிங் நடக்குதுன்னா அங்கே நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்கில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்துட்டு கேட்டு அதை வந்துட்டு டிசிஷன் எடுக்கிற ரைட்டும் வந்துட்டு சீஃப் மினிஸ்டருக்கு தான் இருக்குது. He guides, directs, controls and coordinates the activity of all ministers. அதாவது அந்த மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய வேலைகளை வந்துட்டு ஒர்க்கை வந்துட்டு கைட் பண்ணி காட்டுவார், டைரக்ட் பண்ணுவார். ஸோ அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணி அவங்க கூட கோஆர்டினேட்டும் பண்ணுவார் அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு சீஃப் மினிஸ்டரோட ஒரு பவர் தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரிலேட்டிங் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் தான் வந்துட்டு அந்த பர்சனை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார் கவர்னருக்கு, இவர் வந்துட்டு மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு. இது வந்து ஃபஸ்ட்டு பவர். செகண்ட் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு ஒவ்வொரு மினிஸ்டர்ஸுக்கும் வந்துட்டு ஒர்க்கை வந்துட்டு அலாட் பண்ணி கொடுப்பாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு இவர் வந்துட்டு அவரோட மினிஸ்ட்ரியை வந்துட்டு எப்போ வேணாலும் ஷஃபில் பண்ணி பண்ணிப்பார். நெக்ஸ்ட் வந்துட்டு இவர் தான் வந்து மீட்டிங்ஸை வந்துட்டு நடத்துவார் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட. அண்ட் லாஸ்ட் என்னென்னா இவர் தான் வந்துட்டு மினிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு கைட் பண்ணுவாங்க, கைடு டைரெக்டாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரிலேட்டிங் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிங் டு த கவர்னர். ஸோ கவர்னர் கூட ரிலேட் பண்ணி இவர் என்னென்ன பண்ணுவாருன்னா ஹி அட்வைசஸ் த கவர்னர் இன் ரிலேஷன் டு த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் அஃபிஷியல்ஸ். அதாவது இந்த சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு கவர்னருக்கு வந்துட்டு அட்வைஸ் கொடுப்பாரு. யார் என்ன அட்வைஸ்னால் யாரை வந்துட்டு எந்த போஸ்ட்டில் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் தான் கவர்னருக்கு வந்துட்டு அட்வைஸ் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் த ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டோட அட்வொகேட் ஜென்ரலை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் தான் வந்துட்டு கவர்னருக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவார், நம்ம இவரை வந்துட்டு அட்வொகேட் ஜென்ரலாக கொண்டு வரலான்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுற எலெக்ஷன் கமிஷனை வந்துட்டு இவர் வந்துட்டு சொல்லுவார் இவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார். இந்த மேனை வந்துட்டு நான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக கொண்டு வரலான்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு கவர்னர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதாவது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அங்கே அந்த அந்த இதில் கமிஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸையும் சேர்மனையும் இவர் வந்துட்டு கவர்னருக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஸோ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒரு கமிஷன் இருக்குது, ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்துட்டு மெம்பர்ஸையும் சேர்மனையும் இவர் வந்துட்டு கவர்னருக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஸோ இவரோட நெக்ஸ்ட் வந்துட்டு சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். அதாவது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் வந்துட்டு யார் யாரை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார்.
ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு செகண்ட் பவர், அதாவது ரிலேட்டிங் டு கவர்னர். கவர்னர் ரிலேட் பண்ணி இவருக்கு என்னென்ன பவர்னா, இவர் தான் வந்துட்டு அட்வொகேட் ஜெனரல், ஒரு ஸ்டேட்டோட அட்வொகேட் ஜெனரல், எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மன் மெம்பர்ஸ், அதே மாதிரி ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட சேர்மன் மெம்பர்ஸ் அண்டு ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் மெம்பர்ஸ் யார் யாரை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு கவர்னருக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு அட்வைஸ் பண்ணி ஒவ்வொருத்தரை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஸோ இது வந்துட்டு அவரோட பவர். நெக்ஸ்ட் ரிலேட்டிங் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பேஸ் பண்ணி இவரோட பவர் என்னென்னா, த சீஃப் மினிஸ்டர் அட்வைசஸ் த கவர்னர் வித் ரெகார்ட் டு சம்மனிங் அண்ட் ப்ரோக்ரோகிங் த செஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸை வந்துட்டு இந்த சீஃப் மினிஸ்டர் தான் கவர்னருக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவார். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம இப்போ வைக்கலாம், இந்த சம்மனை வந்து நம்ம அப்போ சப்மிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயர் வந்துட்டு பட்ஜெட்லாம் சப்மிட் பண்ணுவாங்க, அதாவது பிரைம் மினிஸ்டருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து சப்மிட் பண்ணும்போது கவர்னர் கிட்ட இந்த சீஃப் மினிஸ்டர் தான் அட்வைஸ் பண்ணுவார், நம்ம இந்த டேட்டில் வந்துட்டு சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுற பவர் வந்துட்டு இவர்கிட்ட இருக்குது. He announces the government policies on the floor of the house. அதாவது வந்துட்டு இவர் வந்துட்டு கவர்மெண்ட்டோட பாலிசிஸை வந்துட்டு ஒவ்வொரு ஹவுஸ், அதாவது ஹவுஸ் லோக்சபா ராஜ்யசபா 2 இருக்குது, அந்த பார்லிமெண்ட் ஹவுஸில் இவர் தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவார். He can introduce the bills in the legislative assembly. அதாவது வந்துட்டு மணி பில்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மணி பில்ஸை வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். He can recommend for the dissolution of the legislative assembly to the governor anytime. ஸோ அவர் வந்துட்டு அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்துட்டு டிசொல்யூட், அதாவது கலைக்கிறதுக்கு வந்துட்டு எந்த நேரம் வேணாலும் கவர்னர்கிட்ட இவர் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ரிலேட்டிங் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ரிலேட்டிங் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு பார்க்கும்போது சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு கவர்னருக்கு வந்துட்டு அட்வைஸ் கொடுப்பாரு, எதை சம்மந்தமான சம்மன் அண்ட் எப்பப்போ அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்துட்டு கவர்மெண்ட்டு கொண்டு வரக்கூடிய பாலிசிஸ் எல்லாம் இவர் தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்துட்டு மணி பில்ஸை வந்துட்டு இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு இவர் தான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார், அதாவது டிசொல்யூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்துட்டு எப்போ வேணால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டிசொல்யூஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு வந்துட்டு எனி டைம்லேயும் வந்துட்டு இவர் இன்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ இதான் வந்துட்டு ரிலேட்டிங் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிலேட்டிங் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை ரிலேட் பண்ணி இவருக்கு என்னென்ன பவர் இருக்குது, நெக்ஸ்ட்டு கவர்னரை ரிலேட் பண்ணி இவருக்கு என்னென்னலாம் பவர் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இவருக்கு என்னென்னலாம் பவர் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டீட்டெயிலோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயில் பார்த்துட்டோம், ஃபஸ்ட்டு 4 ப்ரீஃப் ஆன்சர்ஸ், அதாவது ஷார்ட் ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம். இன்னும் 2 டீட்டெயில் இருக்குது, இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.